எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. கடல் மீது நடந்தீரையா, கடும் புயல் அதட்டினீரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது கூடாதது ஒன்றுமில்ல. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரையா. மறுபடி வருவீரையா, உருமாற்றம் தருவீரை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும், பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. உம் பேரால் கை நீட்டினால் நோய்கள் மறையுதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமல்ல, உம்மால் கூடாதது ஒன்று. கடைசி ஒரு முறை. கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. நம்மளை ராஜாக்களாயும் ஆசாரியர்களும் ஆக்கிர இருக்கிற தேவன் நம்ம ராஜாவை மாதிரி ஆசாரியர் மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிறதான் கர்த்தருடைய சித்தம் இல்லையா? அப்போ ராஜான்றது ஏதோ ஒரு கையில் காசு இல்லாத ராஜா கிடையாது, இது நாடக ராஜா கிடையாது.
நாடகத்தில் சிலர்லாம் ராஜாவாக நடிப்பாங்க, ஆனால் ஒன்றுமே அவங்க கையில் ஒன்றுமே இருக்காது இல்லையா? அப்போ இது வந்து ஒரு நாடக ராஜா கிடையாது, இது ரியல் ராஜா. என்னன்னா அவர் சொல்லியிருக்காரு, ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் நம்மளை ஆக்கியிருக்கிறார். அப்போ ராஜாக்களாயும் ஆசாரியர்களும் ஆக்கின நம்ம வந்து நம்ம செழிப்பாக இருக்கணும், நல்ல ஒரு சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒரு பெரிய பாதுகாப்போடு நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய சித்தம். சரியா? இதெல்லாம் வந்து பாருங்கள் வேதம் சொல்லுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த செழிப்பு பணம் வந்துச்சுன்னா சிலர் வந்து பாவம் செஞ்சுருவாங்க, சிலர் வந்து பின்மாறி போயிடுவாங்க, பணம் வர வர அவங்களுக்கு வந்து பெருமை வந்துடும், இப்படிலாம் பாருங்கள் அநேகர் வந்து போதிக்கிறார்கள். இது வேதத்துக்கு ஏதாவது சரியாக இருக்கா? அதாவது பணம் நீங்கள் வந்து பணம் யார் கையில் இருக்கிறன்றதான் முக்கியம். பணம் வந்து நீங்கள் வந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்கன்னா அந்த பணம் வந்ததுனால ஒன்றும் உங்களுக்கு பெருமை வரப்போகிறது இல்லவே இல்லை. நல்லா கவனிச்சிட்டிங்களா? ஏன் பெருமை வராது அப்படின்னா ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் யாருடையது தான்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான். அப்போ நமக்கு வந்து ஒரு நாளும் பாருங்கள் யாரை பற்றி நம்ம அற்பமாக நினைக்க மாட்டோம் இல்லையா? கையில் காசு இருந்தால் மற்றவங்கள ஒரு அற்பமாக நினைக்கிறதோ அல்லது ஏதோ ஒரு சில காரியங்கள் இருக்கிறனால ஒரு சில இடங்கள் அந்த கல்யாணத்துக்கெல்லாம் போனீங்கன்னா பார்ப்பாங்க பாருங்கள், மொத்தம் மக்கள் வந்து பார்க்குறது கழுத்தை பார்க்கும். பார்த்துட்டு சொல்லும், யாராவது கொஞ்சம் வெயிட்டாக போட்டிருந்தாங்கன்னா அவங்க பக்கத்தில் வாங்க மதினி அப்படின்னு போய் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே கொஞ்சம் குழாய் பேசிட்டு யாராவது ஒருத்தர் என்னமா போலன்னு வச்சுக்கோங்க, அவனை கண்ட கூட பிறந்த அக்கா தங்கி அந்த கூட அப்படி திருப்பி இப்படியே போவோம். எனக்கு நான் பார்த்துருக்கீங்களா நீங்கள்? இதெல்லாம் வந்துங்க நான் சொல்கிறலாம், நீங்கள் கவனிங்க. அப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னா இதெல்லாம் வந்து உலகத்தான் பண்ணுறான், ரட்சிக்கப்படாதான் பண்ணுறான். மனம் திரும்பாதவனுக்கு தான் அந்த மாதிரி எண்ணம். ஆனால் நான் சொல்கிறேன், ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் எவ்வளோ வச்சுருந்தாலும் அப்படி இருக்க மாட்டேங்க நான் நம்புகிறேன். ஏன் அப்படி நம்புகிறேன்னு சொன்னால் இன்றைக்கி வரக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு பைசாவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருது. அப்படின்னா அவருக்கு தான் மகிமையும் வல்லமையும் போகணுமே தவிர ஒரு நாளும் நம்ம வந்து நம்ம போட்டிருக்கிறனாலையோ ஒரு நாள் அப்படி நான் நினைக்கிறதே கிடையாது. நல்லா கவனிங்க, நம்ம ராஜாக்களாயும் ஆசாரியர்களாயும் அப்படி ஒரு நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையில் வாழும்போது ஒரு நாளும் நம்ம பின்மாறி போக மாட்டோம், ஒரு நாளும் பெருமையில் இருக்க போவதில்லை. எவ்வளவு கர்த்தர் ஆசீர்வதித்தாலும் அந்த மகிமையும் கனமும் யாருக்கு தான் உண்டாக போகுதுங்க? கர்த்தருக்கு தான் உண்டாக போகுது. நான் சொல்கிறேன், ஆசீர்வதிக்கப்படுறதுக்கு இதுதாங்க அடிப்படை தகுதியே. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஹார்ட் இருக்கணும். எந்த மாதிரி நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டாலும் மேலே போனாலும் ஒரு நாளும் மற்றவங்கள பார்க்கும்போது சர்ச்சுக்குள்ள கூட ஒருவேளை கடவுள் ஒரு சிலர் நிறையா கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். சிலர் இப்போ தான் வர்றீங்க, எனக்கு தெரியும். நீங்கள் ஒரு 1 இயர் ஒரே ஒரு வருஷத்துக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்கள் டெவலப் ஆகிடுவீங்க தெரியும். ரொம்ப சீக்கிரத்தில் நீங்கள் முன்னேறிடுவீங்க, உங்களுடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திப்பார், எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும் போது மற்றவங்களாம் பார்க்கும்போது அவங்களுடைய தகுதி அடிப்படையில் கிடையாது. நான் சொல்கிறேன், நமக்கும் அந்த சகோதர சோழி கடையிலே என்ன தகுதி இருக்குது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் என்ற ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதியின் அடிப்படையிலே உங்களுடைய உறவுகள், உங்களுடைய ஐக்கியங்கள் இருக்குமே. ஆனால் ஒரு நாளும் யாரையும் குறித்து தவறாக அற்பமாக நம்ம நினைக்கவே மாட்டோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே அநேகர் அப்படி நினைக்கிறாங்க. அதெல்லாம் பாருங்கள், வந்து பணம் வந்தால் நம்ம எதோ அப்படின்லாம் போயிடுவோம் இல்லை, சரியா? ஆனால் நீதிமொழிகள் சொல்லுது, 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்லுது, என்னது? கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஒரு தேவனுடைய பிள்ளை மேலே இருக்குன்னா கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஐஸ்வர்யம் இருக்கும். உங்களுடைய பொருளாதாரங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்கள் செய்கிற தொழில்களோ வியாபாரங்களோ நீங்கள் செய்கிற காரியங்களோ ஆசீர்வதிக்கப்படும். இருந்த மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க, நாளுக்கு நாள் என்ன பண்ணுவீங்க? விருத்தி அடைவீர்கள். வேதம் சொல்லுது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் அப்படின்னு. அப்போ இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, இன்னும் இது வந்து பிரைட்டாகி போயிட்டே இருக்க மாதிரி ஒரு நாள் கீழே போக போகிறது இல்லவே இல்லை. ஒரு நாளும் இல்லைங்க, நிச்சயமாக வந்து நான் சொல்கிறேன், நம்முடைய சபைக்கு வரக்கூடிய நீங்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கிறீங்க, சில காரியங்கள் உங்கள்கிட்ட இல்லை. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இப்படியே இருக்க போகிறது கிடையாது. வர 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 விருத்தி அடைந்து மகா பிரிவன் என்ற வேதம் சொல்லுது. அப்படிப்பட்ட ஒரு விருத்தியை தேவன் வந்து வைத்திருக்கிறார். அப்போ வந்து கீழே போகிறதுக்கு வந்து கிடையாது, இன்னும் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலே கர்த்தர் வந்து கொண்டு வருவார். ஒரு முறை ஒரு பாஸ்டர் வந்து ஒருத்தர் வந்து நான் புதுசாக தான் சர்ச்சுக்கு வந்திருக்கிறார். அவர் சொன்னாராம், பெரிய பிஸ்னஸ் மேன், பல கோடிக்கணக்கான ரூபாய்கள் போட்டு பிஸ்னஸ் பண்ண ஒரு திடீர் லாஸ், நஷ்டம். அவர் சொன்னாராம், ஐயா கப்பலே தர தட்டிடுச்சுங்க. அப்படின்னா என்னது அப்படின்னா இனிமேல் மேலே வர்றதுக்கு வழியே இல்லை. அவர் சொன்னாராம், தர தட்டிடுச்சுல, கண்டிப்பாக இனிமேல் மேலே வந்துடுவீங்க. ஏன்னா அதுக்கு கீழே போகிறதுக்கு ஒன்றும் வழி இல்லையே, தரையை உடைச்சிட்டு உள்ளே போகுது கப்பல், என்ன செய்யும்? கண்டிப்பாக மேலே வரும் அப்படின்னாராம். அவர் சொல்கிறாரு, நான் சொன்ன மாதிரியே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டு மேலே வந்தார். நான் சொல்கிறேன், நிச்சயமாக ஒருவேளை இந்த கால வேளையில் கூட உங்களுடைய பொருளாதாரங்களே இது சில காரியங்களில்
அப்படியே தட்டி போய் நிற்கிது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேலே நீங்கள் வரக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளையும் தேவன் வைத்திருக்கிறார். எல்லாத்தையும் தேவன் கல்வாரி சிலுவையிலே முடித்து விட்டார். அப்போ இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவைகளை விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் வந்து ஐஸ்வரியத்தை கொடுக்குது, பணத்தை கொடுக்குது, செழிப்பை கொடுக்குதுன்னா ஒரு நாள் அதனால் எந்த ஒரு வேதனையும் நமக்கு வரப்போகிறது இல்லவே இல்லை. ஏன்னா இது கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம். கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் கண்டிப்பாக ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்பட போகிறது இல்லை. ஏன்னா அந்த ஆசீர்வாதத்தினால நமக்கு நன்மையும் ஒரு சமானம் வரும். பாருங்கள், சில ஆள்கள் பாருங்கள் தப்பான ரீதியில் பணம் சம்பாதிக்கிறான். அவன் நைட்டில் தூங்கவே மாட்டான். எந்த நேரத்தில் போலீஸ் வந்துடுமோ, எந்த நேரத்தில் இவன் வந்துடுவானோ, அவன் வந்துடுவானோ, இவன் வந்துடுவானோ பயந்துட்டு இருக்கிறான். ஆனால் நான் சொல்கிறேன், நம்ம என்ன கொள்ளையை அடிச்சுட்டு இருக்கிறோம்? யாருமே கிடையாது. பாருங்கள், எல்லாரும் எப்படி இருக்குன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால ஆசீர்வதிக்கப்படுறோம். நம்ம செய்கிற தொழில்களையோ அல்லது வியாபாரங்களையோ சில காரியங்களையோ தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வேளை பெர்மனண்ட்டான ஒரு வேலை இல்லைன்னா அவங்களுக்கு கர்த்தர் பெர்மனண்ட்டான ஜாப் நல்ல வேலையை கொடுக்குறார். அப்போ வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோட வேதனையை கூட்டார். அப்படின்னா அந்த ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார். இப்பிரபஞ்சத்திற்கு நீங்கள் ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. எடுங்க ரோமர் எழுதின நிருபம், ரோமர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்கள். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். என்ன சொல்கிறாரு? இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல். பிரபஞ்சத்திற்குன்னா பாருங்கள், சில நேரங்களில் பாருங்கள் இந்த ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்காங்க. அவங்க போய் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டு நடக்கக்கூடாது. அவங்க சொல்லுவாங்க, நம்ம ஊர்லங்க எங்கே முன்னேற முடியாதுங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி இந்த அந்த உங்கள் கூட வேலை செய்கிற ஆளுகளே பேசுவாங்க. என்னங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் பண்ண முடியாதுங்க, இந்த வேலையை வச்சு என்ன பண்ண முடியும், எங்கே முன்னேற போகிறோம், இப்படி தான் பேசுவாங்க. ஏன்னா இப்படி பேசுனீங்கன்னா தான் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் அவங்க பேசுகிறதுக்கு ஆமாம் போடணும். ஆமாங்க அப்படின்னு. அப்போ தான் இல்லைன்னா என்ன அந்த ஆளுக்கு திமிரு பாருங்க, நம்ம சொல்கிறலாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற பேசுவாங்க. என்னன்னா பிசாசு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த தருத்திரத்துக்கு நம்மளை இழுத்துட்டு போக பார்க்குது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இப்போ என்ன சொல்கிறாரு, நம்முடைய இந்த விஷயத்தில் நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றுறது, ஒரு வெள்ளை கலர் ட்ரெஸ் போட்டுக்கணும், இல்லை முடியை வெட்டிக்கணும், இல்லை மீசையை எடுத்துடணும், சகோதரியில் இருந்தால் கொண்டை போட்டுக்கணும், நகையெல்லாம் எல்லாத்தையும் கலட்டிடணும், இப்படி தான் பேசிடுறாங்க. நான் கேட்குறேன், இதை கலட்டுறனால எதாவது உங்களுக்கு என்ன லாபப்பட போகுது? இல்லை ஏசுனாருக்கு தான் என்ன லாபப்படுது? ஒன்றும் வரப்போகிறதே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. சும்மா பாருங்கள், இந்த ஆளு என்னத்தையாவது ஒன்று எடுத்துகிட்டு பேசி மக்களை அழிக்கிறதா வேலை. பாவம், அந்த ஆளு ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு பவுன் செயின் போட்டிருப்பான். அதை சகோதரியே கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே ஒரு விக்கிரகம் தொங்குகிறது அப்படின்னு பேசுறது. அந்த ஆளு என்ன பாருங்கள், கூத்தலம் பண்ணுறான் பாருங்கள். அந்த விக்கிரகத்தை எதுக்கு நீ காணிக்கப்பட்டியில் போட சொல்கிறது பாருங்கள். கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை கலட்டி எங்கே போடுங்க? இப்போ கழுத்தில் போடாதீங்க, காணிக்கப்பட்டியில் போட்டுருங்க. ஏன் கழுத்தில் போட்டால் அதை பேயின்ற, காணிக்கப்பட்டியில் போட்டால் அது வந்து ஆசீர்வாதன்ற. என்ன பேசுகிற? ஏதாவது லாபமாக பேசுகிறியா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? நிறையாங்க இந்த மாதிரி நிறையா நடந்துட்டு இருக்கு. சும்மா விளாட்டு கிடையாதுன்னா அநேகர் வந்து தப்பான அறிவில் போதிக்கிறது பாருங்க. ஏன்னா அதை போட்டுட்டு இவங்க வந்து இருப்பாங்களா, இந்த அம்மா கலட்டி கொடுத்து வீட்டுக்காரனை போய் 4 மாற்று வாங்க வேண்டியதான். மாற்று இல்லை, நான் மதுரை தமிழில் சொல்லிட்டேன். 4 என்ன பண்ணுறது, 4 அடி வாங்க வேண்டியதான். அந்த அம்மா பாருங்க, ஏதோ கடன் ஏதோ பாவம் கஷ்டப்பட்டு ஒரு பவுன் வாங்கி போட்டிருப்பாங்க. அந்த ஆள் அதை வாங்கினதே பெரிய இதில் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து கர்த்தர் சொல்லுகிறார், கலட்டி போட்டு விடு இவு அப்படின்னு பேசி அன்றைக்கி ஒரு நாளில் கேட்குறேன், கதவை லாக் பண்ணுறேன் நான் மனுஷன், யாரும் போகக்கூடாது, நீங்கள் போடாமல். என்ன ஒரு அநியாயம் இல்லை? அப்போ இப்படியெல்லாம் வந்து பாருங்கள் சொல்லி மக்களை வந்து கெடுத்து அவனை ஒன்றுலாம் ஆக்கி அவன் வர்றவனையும் பாருங்கள் பாவம் அந்த ஆளுடைய கஷ்டப்பட்டு எப்படியா கொஞ்சம் முன்னேறலாம், இங்கே வந்து அவன் இருக்கிறதையும் கலட்டி விட்றான். அதனால் அந்த தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப கேர்ஃபுல்லுங்க, ரொம்ப கவனமாக இருங்க. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய என்ன சொல்கிறாரு, நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்கள். அப்போ இவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றுங்க, இல்லை நீங்கள் நகை கலட்டுங்க, அதை போடுங்க, இதை கலட்டுப்புங்க. சிலர்லாம் ஒரு சொல்கிறார், நாங்கள் செருப்பே போடுறதில்ல பாஸ்டர், நாங்கள் செருப்பு போடாத பரிசுத்தவான்கள். இது என்ன பெரிய ஒரு இது? ஏசுனாரே செருப்பு போட்டிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசிங்க, இதெல்லாம் நான் ரொம்ப ஓவரில். அவரே செருப்பு போட்டிருக்காருன்னு யோவான் சாணன் சொல்கிறாரு. ஆண்டவரே முடியாது என்னது பாதரைச்சின் வாரை அவுப்புறது கூட எனக்கு தகுதி இல்லைன்னா அவர் செருப்பு போட்டிருக்காருன்னு அர்த்தம். செருப்பு போட்டிருக்காரு இல்லையா? அவர் செருப்பு போட்டிருக்காரு, இவர் செருப்பு போடாத பரிசுத்தவானா.
என்னத்தை கலட்டி இப்போ என்ன ஒரு இது பாருங்க, நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து இந்த பிரவேசத்துக்கு ஒத்த வேஷம் தெரிகிறது. செருப்பை கலட்டுறது, அதை கலட்டுறது, இதை கலட்டுறது, எல்லாத்தையும் கலட்டி ஒன்றும் இல்லாமல் போய் நிற்க வேண்டியதான். நான் சொல்கிறேன், நல்லா தேவனுடைய பிள்ளைகளே, செருப்பில் நல்ல செருப்பாக போட்டுங்க. நம்ம இல்லாட்டி பாவம் பாட்டாக்காரனாவது நல்லா இருந்துட்டு போகிறான். என்ன ஒரு அநியாயமாக இருக்கு பாருங்க. மக்களை செருப்பை கலட்டுங்க, அதை கலட்டுங்க, இதை கலட்டுங்க, எல்லாம் கலட்டுற வேலை தான். ஏன்ட்ட கேட்குறாங்க சிலர்லாம், ஐயா அந்த அல்லேலுயா போடுறீங்களா? நான் சொன்னேன், ஆமாம் அல்லேலுயா தான். உங்கள் சபை வந்து இந்த அல்லேலுயா சபை, அல்லேலுயா சபை தான். அங்கே வந்தால் நீங்கள் அந்த இதெல்லாம் கலட்டிடுவீங்களே. நான் சொன்னேன், எங்கள் சபையில் அந்த கலட்ட மாட்டீங்க, நீங்கள் மாட்டிக்குவீங்க நிறையா. உங்களால் என்ன மாற்ற முடியும், உங்களால் மாற்றுற அளவுக்கு கடவுள் உங்களை ஆசிரியப்பார். அப்படியா? அது என்ன அல்லேலுயாலாம் எல்லாம் கலட்டுமே, அல்லேலுயா எல்லாம் பூரா எல்லாத்தையும் கலட்டினா தானே அது அப்படின்னு நான் சொல்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து வெளியில் உண்டாக்கி வச்சுட்டாங்க, எல்லாத்தையும் கலட்டுற மாதிரியே. ஆனால் இங்கே பாருங்க, அவர் சொல்கிறாரு, இப்பிரவேசத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதான மறுரூபமாங்கள். எங்கள் வசனத்துடைய சப்ஜெக்ட் என்ன தெரியுமா? மனது வந்து மறுரூபமாகணும். மனதும் மறுரூபமாயிட்டீங்கன்னா கடவுளுடைய சித்தம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிச்சலாம். இதுதாங்க அந்த வசனத்தினுடைய சப்ஜெக்டே தான். இதில் நீங்கள் அங்கே என்ன சொல்கிறாரு, நீங்கள் இந்த உலகத்தில் ஒத்த வேஷம் தெரிச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட போய் அவங்களோட பேசுவீங்க, அவங்க சொல்லுவாங்க. ரசிக்கப்படாட்ட போனீங்கன்னா அவன் சொல்லுவான் பாருங்க, அவன் வந்து வாங்க சொல்லுவான். ஆனால் வாங்கினேன்னா வைத்தறிஞ்சினா அவனுக்கு. நீங்கள் சர்ச்சுக்கு வந்து கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சு ஏதோ தப்பி ஒரு கஷ்டப்பட்டு ஒரு போனோ 2 போனோ இல்லை என்னத்தையோ ஒன்று வாங்குறீங்க, ஒரு ஏதோ ஒன்று வாங்குறீங்க. வாங்கினா அவ்வளவு மக்களுக்கு வந்து பாருங்கள் ஒரு பொறாமை அந்த அதெல்லாம் இருக்குங்க அந்த உலகத்தில். ஆனால் நல்லா கவனிச்சுட்டிங்கன்னா, நல்லா கவனிக்கிறீங்க இதெல்லாம் நல்லா. என்ன ஒரு விஷயம்னா, உலகத்து மக்கள் வந்து அதை பற்றின அந்த 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 பொறாமை, அந்த போட்டி, நீங்கள் ஒரு முன்னேறக்கூடாதுன்ற ஒரு எண்ணம் அங்கே இருக்குது. ரட்சிக்கப்பட்ட ஆள்கிட்ட கேட்டிங்கன்னா அவன் என்ன சொல்கிறான், நீ எல்லாத்தையும் கலட்டு எல்லாத்தையும் கலட்டு அப்படின்றான். பாருங்கள், இதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து மக்களுடைய வாழ்க்கையை வந்து அழிச்சு போடுதுன்ற நான் சொல்ல முடியும். நான் சொல்கிறேன், எதையும் கலட்டுறது கிடையாது. இயேசுவே தங்கத்தில் போட்டிருக்காரு. இயேசுவே என்ன போட்டிருக்காருங்க, ஒரு கதை சொன்னார் இல்லையா? அந்த இளையகுமாரனுடைய கதை வந்து நீங்கள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுமில்ல. லூக்காஸ் 15ஆம் அதிகாரத்தில் அங்கே இருக்கு இல்லையா? 11ஆம் வசனத்துலேருந்து கிட்டத்தட்ட 30 வசனங்களுக்கு மேலே அங்கே அந்த சம்பவம் தான் ஓடுது. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இளையகுமாரன் வர்றான். வந்தோடனே அவனுக்கு என்ன கொடுத்தாரு சொல்லுங்கள்? செருப்பு மறந்தாமல் கொடுத்தாரு. நம்மளாலே செருப்பை கலட்டுறான் அப்படின்றான். அவர் என்ன பண்ணாருன்னா, நல்ல அழகான ஒரு ட்ரெஸ்ஸு, நல்லா பாருங்கள், அவங்கள பொறுத்தளவுலாம் வெரி காஸ்ட்லி. அவங்க ஒரு வேறு பணக்காரர் வேறு, அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய ஜமீன்தார் அந்த மாதிரி வச்சுங்களேன். அவர் என்ன சும்மா போய் நம்ம ஊரில் பிளாட்ஃபார்மில் போய் ஒரு 200 ரூபாய்க்கு சட்டை வாங்கிட்டு வந்துருப்பாரா? அடுங்க இன்னும் ஒரு அப்போ இந்த பிரயோஜனத்துக்கு ஒத்த வசம் தெரியக்கூடாது, இதையும் மாற்றணும், அதை மாற்றணும், இதை மாற்றணும், மாற்றி ஏது நான் சொல்கிறேன், இருக்கிற வண்ணமாக நீங்கள் வாங்க. இயேசு ஆண்டவர் ஏற்றுக்கிட்டீங்களா? எது மாறணும்னா நம்முடைய மனது தான் மாறணும். மனது எப்படி மாறணும்னா, எப்படி மாறணும் அப்படின்னு சொன்னால் அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு வேளை பொருளாதாரத்தில் பிரச்சனை, இப்போ ஒரு கடன் பிரச்சனை இருக்குது. கடன்காரன் வந்து நிற்கிறான், இல்லை வாடகைக்காரன் வந்து நிற்கிறான், கொடுக்க முடியல, வீட்டுக்காரன் கொடுக்க முடியல. என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, பக்கத்தில் இருக்க சொல்லுவான், வீட்டுக்கு வீடு வாசப்படி இருக்கிற மாதிரி. என்னங்க செய்கிறது, நானும் போன மாதம் கொடுக்காம விட்டுவிட்டேன், அந்த ஆள் என்னையும் ஒரு கத்திட்டு போயிருக்கிறான், இந்த வட்டம் உங்களுக்கு ஒன்று பயப்படாங்க அப்படின்னு சொல்லி அப்படி ஆறுதல் படுத்துறதா கிடையாதுங்க. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்குன்னா, அவர் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்து இயேசுக்குள் குறையலாம் நிறைவாக்குவார். அப்போ சொல்கிறாரு, அந்த இளையகுமாருக்கு அந்த தகப்பன் சொல்லி நல்ல மேலே அருமையான வஸ்திரத்தை கொடுக்குறார், வெரி காஸ்ட்லி. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறார், அடுத்து அவனுக்கு நல்ல மோதிரத்தை கொடுத்தாரு. என்ன மோதிரம்? ஒருவேளை வைர மோதிரமாக கூட இருந்திருக்கலாம், ஏன்னா அவங்க அப்பா பெரிய பணக்காரர், பெரிய கோடீஸ்வரன் பாருங்கள். அவர் தாங்க வைரத்தையும் வைடூரியங்களையும் தங்கத்தையும் வெள்ளியையும் பொண்ணையும் அவர் தான் உண்டாக்கியிருக்கிறார். உண்டாக்குனது சாத்தான் கிடையாது, கர்த்தர் தான் உண்டாக்கியிருக்காருங்க. அவ்வளோத்தையும் ஒரு கடையிலே அவ்வளவு இருக்குன்னா கர்த்தருடைய சிருஷ்டிப்பில் எவ்வளவு இருக்குது, அவர் எவ்வளவு பல ஆயிரம் கோடிகளை உள்ள அந்த மண்ணுக்குள்ளே புதைத்து வைத்திருக்கிறார். நான் சொல்கிறேன் பாருங்கள், அவ்வளவு ஒரு நம்முடைய தேவன் நல்ல தேவன். இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பார்த்துட்டிங்கன்னா கடவுள் மேலே ஒரு நாள் நமக்குள்ள ஒரு தப்பான எண்ணம் வரவே வராதுங்க. சொல்கிறாரு, நீங்கள் வந்து இப்பிரவேசத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமான என்னது பரிபூர்ணமான சித்தம் என்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாக மறுரூபமாங்கள். அப்படியே மனது என்ன மறுரூபமாகணும்? ஒன்று உலகத்தான் கூட வந்து ஒத்து போகக்கூடாது, அவன் வந்து இல்லாதவே பேசிகிட்டு இருப்பான். ரட்சிக்கப்பட்டாலே ஒரு சில ஆளுகள் என்ன பண்ணுறான் பாருங்க, பார்த்தீங்கன்னா இது வேணாம் அது வேணாம் அப்படி வேணாம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்நாளில் உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலனை கொடுக்கிற தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அப்போ வந்து என்ன நம்ம விசுவாசிக்கணும், இந்த மாதிரி காரியங்களுக்கு ஒத்து போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்முடைய மனதை வந்து மறுரூபமாக்கணும். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எடுங்க,
என்ன ஆகும் 13ஆம் அதிகாரத்தில் சில விஷயங்களை கடந்த வாரங்களையும் 2 வாரங்களாக பார்க்குறோம். என்ன ஆகும் 13ல் அவங்க வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து போகிறாங்க. எங்கே போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா எகிப்தில் இருந்து கானானை நோக்கி போகிறாங்க. போயிட்டு இருக்கும்போது அங்கே 12 பேரை வந்து மோசே வந்து தெரிந்து கொண்டு அவர் சொல்லி பாருங்க, ஒரு 12 பேர் போங்கப்பா, போய் அந்த தேசம் வந்து எப்படிப்பட்ட தேசம் நானே வாசிக்கிறேன். அதை 13:1-2 பாருங்களேன். கர்த்தர் மோசையை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ வந்து அந்த நான் உனக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா, பாலும் தேனும் ஓடுகிற நல்ல விசாலமாக நல்ல தேசமாக கானான் தேசம், அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம் போய் பார்த்துட்டு வா. ஒரு 12 பேர் 12 கோத்திரத்தில் 12 பேர் போங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. அனுப்புனா 12 பேர் போகிறாங்க. அந்த தேசம் எப்படிப்பட்ட தேசம், நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு, ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்றார். பாருங்க, அப்போ வந்து பாருங்க, மோசே கர்த்தருடைய வாக்கின்படியே அவர்களை பாரான் வனாந்தரத்திலிருந்து அனுப்பினான். அந்த மனிதர் யாவரும் இஸ்ரவேல் புத்திரரின் தலைவர்கள். எல்லாம் போகிறான், 12 கோத்திரத்திலும் கிளம்பிட்டான். போய் என்ன பார்க்குறான் அப்படின்னா, நல்லா சாப்பிட்டான். அங்கே என்ன சாப்பிட்டான் பாருங்க, பெரிய ஒரு திராட்சை கொலை பாருங்க, எஸ்கோல் என்ற அந்த இடத்துக்கு வர்றான். வந்தால் அங்கே வந்து நல்லா பாருங்க, திராட்சை கொலைனா 2 பேர் தூக்கணும், அந்த மாதிரி ஒரு கொலை. 23ஆம் வசனத்தில் பாருங்க சொல்லப்பட்டிருக்கு, பின்பு அவர்கள் எஸ்கோல் பள்ளத்தாக்கு மட்டும் போய் அங்கே ஒரே கொலை உள்ள ஒரு திராட்சை கொடியை அறுத்தார்கள். அதை ஒரு தடியிலே 2 பேர் கட்டி தூக்கி கொண்டு வந்தார்கள். மாதுளம் பழங்களிலும் அத்தி பழங்களும் சிலவற்றை கொண்டு வந்தார்கள். பாருங்க, இஸ்ரவேல் புத்திரர் அங்கே அறுத்த திராட்சை கொலை நிமித்தம் அவ்விடம் எஸ்கோல் பள்ளத்தாக்கு எனப்பட்டது. என்னதுங்க, அந்த இவன் அறுத்த அந்த திராட்சை பழத்தை வச்சே ஒரு பேர் வச்சுட்டு வந்துட்டான், எஸ்கோல்னு. அப்போ என்னது, அவ்வளவு ஒரு திராட்சை கொலை வந்து 2 பேர் தூக்குறான். அந்த அளவுக்கு வந்து ஒரு வெயிட்டான ஒரு திராட்சை பழம். அங்கே மாதுளம் பழங்களையும் அத்தி பழங்களையும் அவங்க வந்து அந்த இடத்துல நல்லா சாப்பிட்றாங்க, எடுத்துகிட்டு வர்றாங்க. எடுத்துகிட்டு வந்து காமிச்சிட்டு இவ்வளோத்தையும் கடவுள் கொடுத்த பிறகு சொல்கிறான். இப்போ பாருங்க 13ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் ஏற்கனவே இதை பார்த்தோம். அங்கே 27ஆம் வசனம், அவர்கள் மோசையை நோக்கி, நீங்கள் என்னை அனுப்பின தேசம், நாங்கள் போய் வந்த தேசம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி. சொல்லுவான் பாருங்க ஒரு சிலர்லாம், ஆமாம் அதுதான் அப்படின்னு இழுப்பான். பார்த்துருக்கீங்களா நீங்கள்? சிலர்லாம் பாருங்கள், நம்ம ஏதாவது சொல்கிறேன்னா ஆமாம்மா அதுதான், ஆனால் நமக்கு நடக்குமா அதே? இப்படி பேசுகிற வரைக்கும் நடக்காது. நாங்கள் என்ன சொல்கிறேன்னா, அதாவது கர்த்தர் வாக்கு பண்ண மாதிரியே பாலும் தேனும் ஓடுகிற நலம் விசாலமான நல்ல தேசத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். நாங்கள் ஒன்றும் ஊரை பற்றி ட்ரையாக பேசுகிறதுக்கு, ஒரு மாதிரி வறட்சி ஒன்றும் இல்லாத ஊர் அப்படி இப்படிலாம் பேசுகிறதே கிடையாது. ஏன் பேசுகிறது இல்லைன்னா, எந்த ஊரை ஆசீர்வதிச்சாலும் கர்த்தர் தாங்க ஆசீர்வதிக்க முடியும். எந்த ஊரை வேணாலும் ஆசீர்வதிக்கட்டும், எந்த வேலை வேணாலும் ஆசீர்வதிக்கட்டும். நீங்கள் சில வேலைகளை செய்கிறீங்க, நீங்கள் என்ன வேணாலும் செய்யுங்க, அந்த வேலை கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் அங்கே இருந்தால் தாங்க ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையா? வேலை சொல்லி கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனுடைய வேதனை கூடாருன்னா, அப்போ என்ன வேலை செஞ்சாலும் அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும்போது கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட்டு தான் ஆகும் இல்லையா? அப்போ அந்த ஊரோ வேலையோ சில மனுஷர்களோ கிடையாது, நம்முடைய ஆதாரம் முழுக்க யார் தான்? கர்த்தர் தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிறாங்க, சொல்லி கொஞ்சம் நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரத்தை கொஞ்சம் வீட்டில் ஏற்கனவே நம்ம வாசித்தோம். அவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே பாருங்களேன், அந்த 32ஆம் வசனத்தில், நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம், நாங்கள் அதில் கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். ஏன்னா இவன் மட்டும் கூட 10 அடி தானே தெரில, நல்லா கவனிங்க, சொல்கிறான் பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்கிறான், இப்படி பெரிய ஆட்கள் சொல்கிறான். ஆனால் வேதம் சொல்லுது, இப்படி சொல்லி அங்கே ராஜத பிரவியான ஏனாக்கின் குமாரராகி ராஜதரை கண்டோம், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளே போல இருந்தோம். பாருங்க சொல்கிறான், பார்க்குற பார்வையை தப்பான பார்வைங்க, உங்களை குறித்து நீங்கள் நல்ல ரீதியில் பார்க்க வேண்டும். இன்றைக்கி அதான் சப்ஜெக்டே, அதுக்கு தான் இங்கே இவ்வளோ அஸ்திவாரம் போடுறோம். உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைக்கிறான், உங்கள் கூட வேலை செய்கிறவன் என்ன நினைக்கிறான், நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்களா, அங்கே இருக்க தொழிலை பண்ணுறவங்க, இதெல்லாம் விடுங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களை பற்றி. அவன் சொல்கிறான், நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம், அவர்களுக்கு பார்வைக்கும் அப்படி தான் இருந்தோன்றான். அவன் வெட்டுக்கிளி மாதிரி நினச்சான்னு உனக்கு என்ன தெரியும்? சிலலாம் சொல்கிறான் பாருங்க. இன்றைக்கி ஒரு பாஸ் சொல்கிறாரு, யாரோ ஒரு அம்மா முட்டை வாங்கி தெரியாமல் ரோட்டில் கீழே விழுந்துருச்சு போல் ஒரு முட்டை. அந்த அம்மா சொல்லுதான், இந்த எதிர்த்த வீட்டுக்காரி எனக்காக தான் முட்டை வாங்கிட்டு வந்திருக்கிறா, எதுக்கு தெரியுமா, எனக்கு என்னமோ ஒரு செய்வனை பண்ணியிருக்கிறா. சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டை வாங்கிட்டு போயிட்டா, எலும்புச்சலம் வாங்கிட்டு போயிட்டா, அதான் ஒரு பாஸ் சொல்கிறாரு, அவளுக்கு ஏதோ மண்டையில் தேய்ச்சி குளிக்க கூட வாங்கிட்டு போயிருப்பா, இல்லை ஜூஸ் போடுற கூட போயிருப்பா, உனக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறியா. இல்லை பாஸ்டர், அந்த எலும்புச்சம்பளத்தை பார்த்தீங்கன்னா ஏன் வீட்டுக்கு முன்னால் வச்சுட்டு போயிட்டான்.
அதாவது பயப்படுறது, அங்கே முட்டை வச்சிருக்குது, இது வச்சிருக்கு, அது வச்சிருக்குன்னு. இதில் ஊழியக்காரங்க வேற சொல்கிறது, உங்களுக்கு இந்த மாதிரி முட்டையெல்லாம் வச்சுட்டு போனது யாரோ ஒரு பிசாசை ஏவி விட்டுருக்கிறாரு, அந்த எடுக்கிறதுக்கு ஒரு வரம் எனக்கு இருக்குது. நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஏவாத்துக்கெல்லாம் போகக்கூடாது. நல்லா கவனிங்க. என்னென்னா இந்த இந்த இதை அந்த இடத்தை குறித்து ஒரு தவறான துச்சிதை பரப்பின உடனே நல்லா கவனிச்சிங்கன்னா, துச்சிதை பரப்புனா இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் பேருங்க அழுகிறான். 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பாருங்களேன். அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று முழுவதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்தில் செத்து போனோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்தரத்தில் நாங்கள் செத்தாலும் நல்லா இருந்த ஆளுகளை செத்து போகிற அளவுக்கு கொண்டு போயிட்டாங்க. என்ன பண்ண தெரியுமா உங்களுக்கு? பேசுகிற பேச்சு, அவனை ஒருத்தன் பேசுகிறான்னு வச்சுக்கோங்க, பேசுகிற போது நீங்கள் ஏதாவது கவனமாக கேட்கணும். என்ன கேட்கணும் தெரியுமா உங்களுக்கு? என்ன கேட்கணும்னா, பேசுகிறவன் என்ன பேசுகிறான்னு கவனிங்க. முதல்ல உங்களை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நீங்கள் முன்னேறுவதற்கு ஏற்ற மாதிரி இல்லை பேசுகிறாங்களா, இல்லை உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறானா, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாத அளவுக்கு அவன் பேசுகிறானா நீங்கள் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஒருவங்க ஃப்ரெண்டாக கூட இருக்கலாம். ஃப்ரெண்டு யார் உண்மையிலே ஃப்ரெண்டு? நீங்கள் நல்லா இருக்குன்றதை விரும்புகிறவன் தான் ஃப்ரெண்டு. நீங்கள் முன்னேறினா அவனுக்கு வயிறு எரியினா அவன் ஃப்ரெண்டே கிடையாது, அவனுக்குள்ளே பேய் இருக்குன்னு அர்த்தம். தேவனுடைய பிள்ளை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, ஏதோ ஒரு சில காரியம் நீங்கள் நல்லா இருக்கிறது அவங்க என்கரேஜ் பண்ணணும். என்ன என்கரேஜ் பண்ணணும்? பரவாயில்ல, இன்றைக்கி வாங்கியிருக்கிறீங்க, இனி என்ன நல்லா வருவீங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உயிர் போயிட்டுருக்கோம். அப்படி கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்போ என்ன பண்ணுன்னா, நீங்கள் இல்லை பாஸ்டர் அவர் எங்கள் ஃப்ரெண்டு, அவங்க எங்கள் ஃப்ரெண்டு, இவங்க ஃப்ரெண்டு, எல்லா ஃப்ரெண்டை விட அந்த ஃப்ரெண்டு தான் பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு ஒரு அம்மா ஒரு பாட்டு பாடும். சூப்பராக பாடும் அந்த அம்மா. ஆங்கிலத்தில் பாடக்கூடிய அந்த அம்மா. நல்லா பாருங்க, நம்ம நண்பர் எப்படி இருக்காருன்னா, இவர் நம்ம நல்லா இருக்கிறத விரும்புகிறார். ஏன்னா துச்செய்தியை பரப்புறது, உங்கள்கிட்ட அந்த வேலையை பற்றி தப்பாக சொல்கிறது, அந்த வியாபாரத்தை பற்றி தப்பாக சொல்கிறது, அதை சொல்கிறது, இதை சொல்கிறது, இப்படி நீங்கள் துச்செய்தியை கேட்டீங்கன்னா உங்கள் மனது கெட்டு போயிடும். சிலர்லாம் இருக்கிறான், புருஷனை பற்றி பொஞ்சாட்டை தப்பாக சொல்கிறது, பொஞ்சாயை பற்றி புருஷன்ட்ட தப்பாக சொல்கிறது, என்ன ஒரு பிள்ளைகளை பற்றி பாருங்கள் தப்பாக சொல்கிறது, இப்படிலாம் சில ஆட்கள் இருக்கிறாங்க. நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். யாராவது போய் சகோதரிகள் உங்கள் புருஷனை பற்றி தப்பாக சொல்கிறாரு, நேராக போய் உங்கள் புருஷன் சட்டை ஏற்றி பிடிச்சி நிற்கக்கூடாது. முதல்ல கவனிங்க. அம்மாமார்கள் சகோதரிகளை பற்றி யாராவது புருஷன்ட்ட ஏதாவது ஒருத்தன் என்னமா சொல்கிறான்னா கவனிங்க. முதல்ல பஞ்சாதி அப்படிப்பட்டாலா யோசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். குடும்பங்களை கெடுக்கிறதுக்கு சில பேய் அலையுது. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அவன் எப்படி சொல்கிறான், இவன் எப்படி சொல்கிறான். அதான் ஒரு பைபிளில் கூட ஒரு வசனம் பாரு, கிழவிகள் பேச்சை கேட்கக்கூடாது. கிழவிகள் பேச்சுன்னா நான் வயசானவங்க யாரும் நீ தயவுசெய்து கோச்சிக்கிறாங்க, ஏன்னா உங்களை சொல்ல வேதம். அது என்னென்னா, சில ஆள்கள் தப்பாக சொல்லுவாங்க, தப்பாக பேசுவாங்க. எங்களுக்கு அதை தெரியும், இதை தெரியும், அப்படி தெரியும், இப்படி தெரியும், உன் புருஷன் அப்படித்தான், உன் பொஞ்சாதி இப்படித்தான் அப்படின்வான். நீ உடனே கேட்டுட்டு அப்படியே ஜாக்கி போட்டு ஏற்றின மாதிரி நீ போய் அங்கே போய் டாம் டீம்னு அடித்து எல்லாத்தையும் காலி பண்ணக்கூடாது. இன்னும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு, சிலர்லாம் என்ன சொல்கிறீங்க, எங்கள் பாஸ்டர் எங்கள் வீட்டுக்காரர் ரசிக்கப்பட்டு வரணும். நான் சொல்கிறேன் கேளுங்க, உங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் என்ன சொல்கிறீங்க, இந்த பண்ணுற பிரசங்கத்தில் அவர்கிட்ட சொல்லுங்கள். அவர் ஒருவேளை வரலைன்னா கூட சொல்லுங்கள், இன்றைக்கி இந்த மாதிரி பாஸ்டர் பேசினார் அப்படின்னு சொல்லுங்கள். ஒரு நாள் நீங்கள் சொல்ல அவரே உங்கள் கூட ஒடியாந்துருவார். அவர் உன்னை சொல்லிட்டு இருப்பார், நீ இதெல்லாம் சொல்லுங்கள், இந்த வசனத்தெல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதிரிலாம் பேசினார் பாஸ்டர் அப்படின்னு சொல்லுங்கள். அந்த நாள் ஒரு நாள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களோட சேர்ந்து உங்கள் பக்கத்தில் உட்காருவாங்க. கடவுள் அப்படி செய்வார். அப்போ அந்த நெகட்டிவான காரியங்கள்லாம் பேசுகிற விட்டுட்டு நெகட்டிவான அந்த எண்ணங்கள் இருக்குது பாருங்கள், அது ஒரு சாத்தானுடைய காரியங்க. நெகட்டிவ் தாட்டே ரொம்ப தப்பு. நெகட்டிவான எண்ணம். சிலர்லாம் பாருங்கள், படிப்பை பற்றி தப்பாக பேசுகிறது, உனக்கு படிப்பே வராது, உனக்கு எதுவுமே நடக்க, அப்படி இப்படி பேசுகிறது பாருங்கள். பேசுனா படிக்கிறவனு கூட படிப்பு மனசு வராது. ஆனால் நான் சொல்கிறேன், என்னைக்கு பாருங்கள் ஒரு படிக்காத பிள்ளைய கூட என்கரேஜ் பண்ணி கொண்டு வரீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த பிள்ளை ஒரு பெரிய சக்ஸஸாக மாறும். பிள்ளைகளை படிக்கலைன்னு சொல்லி அந்த அப்படியே ஒன்றும் இல்லாமல் கண்டஸ்ட் பண்ணுறது இல்லைங்க. கடவுள் ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளேயும் ஒரு பெரிய திறமையை, ஒரு பெரிய தாளந்துகளை தேவன் வைத்திருக்கிறார், மறந்துடக்கூடாது. ஒருவேளை அவங்களுக்கு படிப்பில் கொஞ்சம் இதாக சுமாராக இருக்காங்களா, ஒன்றும் பயப்படாங்க, அவங்களுக்கு கடவுள் வேறு ஏதோ உள்ள வச்சுருக்காரு, அது அவங்க திறமை என்னெல்லாம் செய்வாங்க. நீ அப்படி நம்பணும். நல்ல ஒரு தாட்ஸ், பாசிட்டிவாக திங்கிங் நல்லா வரட்டும் உங்களுக்குள்ள. சரியா? சரி, ஓகே. அப்போ இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க வேண்டாம், அதை பற்றி சொல்கிறாரு. அப்படி ஒரு துச்சீதியை பரப்பி இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே போக விடாதபடி பண்ணிட்டாங்க. பண்ணதில் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள்லே என்ன பண்ணாங்கன்னா, அங்கே போய் இவங்க ஆரம்பிச்சாங்க, அங்கே யாருமே போய் சேரலை. 20 வயதுக்கு மேற்பட்டவங்க தான் அங்கே போனாங்க. அதுக்கு என்ன காரணங்க? ஆண்டவரை குறித்து ஒரு தப்பான எண்ணம்,
அவருடைய ஊழியக்காரங்களை குறித்து தப்பான எண்ணம், எதை சொன்னாலும் தப்பாக யோசிக்கிறது கிடையாதுங்க. எப்போதுமே நீங்கள் நல்லா இருக்குன்னு நாங்கள் ஜெபம் பண்ணுறோன்னா உங்களை நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கு தான் நாங்கள் என்னமா சொல்லுமே தவிர உங்களை கெடுக்கிறதுக்கு ஒரு நாள் நாங்கள் சொல்ல போகிறது இல்லவே இல்லைங்க. ஒவ்வொரு நாள்லையும் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். நைட்டில் நான் திடீர்னு முழிப்பு வந்தால் கூட உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக மாறும். அது மட்டும் இல்லாமல் அந்த பாருங்கள், அவர் இந்த வெட்டுக்கிளியில் பற்றிலாம் சொல்கிறாங்களா, கர்த்தர் எவ்வளோ நன்மை செஞ்சார் அவங்களுக்கு பாருங்கள். செங்கடலை பிரித்து அவங்களை அற்புதமாக நடத்தி கொண்டு வரார். ரெண்டாவது பாருங்கள், அவங்க வந்தோன்னா மன்னாவை கொடுக்குறார். 40 வருஷங்க எங்கேயும் அரிசியை வாங்கலாமே, பூரா நல்ல ஆண்டவர் கொடுக்குற சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அடுத்து தண்ணீர் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அப்படியே பாருங்கள் கண்மலையை உடைச்சி தண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அவங்களுடைய எல்லா தேவையிலையும் காடைகளை கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவ்வளவு தேவையையும் கர்த்தர் சந்திக்கிறார். இவ்வளவு சந்தித்த தேவனை பற்றி அந்த ஜனங்களுக்குள்ள ஒரு அற்ப எண்ணம். நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட தேவனுடைய பிள்ளைகளே, நம்மளை தேவன் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நினைக்க விடாதபடி ஏதோ ஒன்று இல்லையா, ஏன் எனக்கு அந்த ஆண்டவர் கொடுக்கல, என் மேலே அன்பா இல்லையோ, அப்படி இல்லைங்க. கர்த்தர் உங்களுக்கு ஏற்கனவே எவ்வளோ கொடுத்துருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கி இந்த இடத்துல நம்ம உயிரோட உட்காந்துருக்கோமே, அது கடவுளுடைய கிருபை இல்லையா? நல்லா தண்ணி குடிக்கிறோமே, கர்த்தருடைய கிருபை இல்லையா? நல்லா சுவாசிக்கிறோமே, அநேகர் வெண்டிலேட்டர் மாட்டிட்டு உட்காந்துருக்கும் போது நல்லா ஜம்முன்னு சுவாசித்து கொண்டு இருக்கிறோமே, நல்ல சுகத்தை கொடுத்துருக்கிறாரே, நல்ல தேவ சமூகத்தில் ஆராதிக்கும்படி நமக்கு உதவி செய்திருக்கிறார். இதுக்கெல்லாம் நம்ம நன்றியாக இருக்கலாம் இல்லையா? இது வரைக்கும் யாரும் நம்ம கிட்னியே பார்த்ததே கிடையாது. ஆனால் கிட்னி சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஹார்ட்டை நம்ம எதுவுமே பார்த்தே கிடையாதுங்க. இருதயத்தை ஆனால் அழகாக ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்குது, அழகாக வேலை செய்து கொண்டே இருக்குது. நான் சொல்கிறேன், கடவுள் நம்மளை மிக அற்புதமாக உருவாக்கி இருக்கிறார். இதுக்கெல்லாம் நீங்கள் தேங்க் பண்ணும்போது, நன்றி சொல்லும் போது, இல்லாத ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்கு என்று கொடுப்பார். இன்னைக்கு ஒரு வேலை இல்லாமல் இருக்கலாம், நிச்சயமாக தேவன் உங்களுடைய தேவையை சந்திப்பார். அப்போ இதுக்கெல்லாம் பாருங்க, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு நன்றி கட்டாளுங்க பாருங்க. அவங்க என்ன பண்ணிட்டான்னா, ஆண்டவர் மேலே ஒரு முறுமுறுப்பு, கோபம் அப்படியே பற்றி எரியுது அவனுக்கு. ஆனால் நான் சொல்கிறேன், இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தர் நமக்கு என்ன செய்தார்ன்றதை நம்ம என்ன பண்ணணும், பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட அந்த வார்த்தைகள் என்ன பண்ணுறது, தப்பான நெகட்டிவான வேர்ட்ஸ் உங்களை டவுன் பண்ணிடும், உங்களை கீழே இழுத்து போட்டுரும், உங்களை ஒரு ஒன்றில்லாத ஆள் மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும், உணர வச்சிடும். ஐயோ, இனிமேல் வாழ்க்கை நமக்கு இனிமேல் முடியாதோ, அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிருச்சா அப்படின்ற அளவுக்கு தான் கொண்டு போகும். ஆனால் வேதம் சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தேவனுடைய பிள்ளையிலே, கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கும்போது உங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை தேவன் செய்வார். தேவனுடைய பிள்ளையிலே, நீங்கள் ஒரு நாளும் தோற்று போயிடுவீங்க, நீங்கள் ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்க கிடையாது. இன்னைக்கு வந்த நிலையோட இன்னும் பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே உங்களை டவுன் பண்ணிடும், உங்களை கீழே இழுத்து போட்டுரும். அப்போ அதுக்கு என்ன செய்யணுங்க, பாசிட்டிவாக போகணும். நல்ல தேவனுடைய வார்த்தையை கேளுங்க. வசனம் சொல்கிறேன், இப்போ சில வசனங்களை சொல்ல போகிறேன். அப்போ எடுங்க, சில வசனங்களுக்கு நம்ம போகலாம். எடுங்க, ஒரு சில வசனங்களுக்கு நம்ம போவோம். போயிட்டு உபாகமம் 6ஆம் அதிகாரத்துக்கு வாங்க எல்லாரும். உபாகமம் 6ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் இருந்து நான் வாசிக்கிறேன், 9ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. என்ன சொல்கிறாரு, இந்த வசனத்தை நீ என்ன பண்ணணும், உன் இருதயத்தில் வச்சுக்கணுன்றார். நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணுமா, எதை போதிக்கணும்? நம்ம என்ன சில நேரங்களில் பிள்ளைகள் படிக்கலன்னு ஃபீல் பண்ணுறோம் இல்லையா, ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் நான் சொல்கிறேன், நீங்கள் இதை கற்றுக் கொடுத்தீங்கன்னா உங்கள் பிள்ளை நல்லா படிக்க ஆரம்பிச்சிடும். இதை நீங்கள் பாருங்கள், இன்றைக்கி நீங்கள் இதை கற்றுக் கொடுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்க போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து என்ன செய்ய, பேசி. படுத்து நீங்கள் பாருங்கள், நான் சொல்கிறேன், இப்போ பாருங்கள், அங்கே பாருங்கள் சொல்கிறார், நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதிக்க வேண்டும். என்ன போதிக்கணும், எதை போதிக்கணுமா, வசனத்தை சொல்கிறாரு. இன்றைக்கி எத்தனை டியூஷனுக்கு போய் பிள்ளைகளை விடுறோம் நம்ம. இங்கிலீஷ்க்கு ஒரு டியூஷன், தமிழுக்கு ஒரு டியூஷன், என்னென்ன பாடம் இருக்கோ எல்லாத்துக்கும் டியூஷன் இருக்குங்க. சாப்பிட்ற கூட இனிமேல் ஒரு டியூஷன் வச்சாலும் வைப்பான், எப்படி சாப்பிடணும்னு சொல்லுவியா அப்படின்னு. ஆனால் இங்கே சொல்கிறார், இவர் சொல்கிறாரு, இவைகளுக்கெல்லாம் நீங்கள் டியூஷன் வைக்கிறீங்களே, ஓகே, இதெல்லாம் பண்ணுங்க, அதெல்லாம் ஒன்று நான் கூட தப்புன்னு சொல்லலை. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, என்ன கருத்தாய் நீ போதித்து சொல்கிறாரு, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்துருக்க போதும் என்ன செய்யணும் அவர் சொல்கிறாரு, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்துருக்கிற போதும், உன் வழியிலே நடக்கிற போதும், நல்லா கவனிங்க, வழியிலே நடக்கிற போதும். அடுத்து சொல்கிறாரு, படுத்துக்கொள்ளும் போதும். படுத்துக்கொள்றதுக்கு முன்னால் என்ன பண்ணுறோம், படுத்துக்கொள்றதுக்கு முன்னால் எதையோ ஒன்று பேசக்கூடாது. என்ன சொல்கிறாரு, வசனத்தை பேசு, பிள்ளைகள்கிட்ட பேசு சொல்கிறாரு. பாருங்கள், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும். எழுந்திருக்கிற போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க,
என்ன சார் எங்களை போய் ஒரு சாமியாரமாக ஏக்கலான்னு பார்க்குறீங்களா பாஸ்டர்? அவர் சொல்கிறாருங்க, நான் சொல்லுங்க. அவர் சொல்கிறாரு, என்னது, நீ அவையில் உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, அங்கே பாருங்க சொல்கிறாரு, அங்கே பாருங்கள் அந்த 6ஆம் வசனமே பார்த்தீங்கன்னு சொல்கிறாரு, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகளை உன் இருதயத்தில் இருக்க கடவுது. அப்போ இருதயத்தில் இருக்கன்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, உன் பிள்ளைகளுக்கு நீ அவைகளை கற்றுக் கொடு. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்துருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்துக்கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை எனது குறித்து பேசி. பிள்ளைகிட்ட பேசணுமா? என்ன பேசணும்? இந்த வசனத்தெல்லாம் பார்ப்பா, கர்த்தர் எவ்வளவு நன்மை செஞ்சிருக்கிறாரு, அவர் சொல்லியிருக்கிறாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கின்றிருக்காரு, அவர் தான் உன் ஞானன்றாரு, அவர் சொல்லியிருக்கிறார் இயேசுவை ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தேவனும் விருத்தியடை செய்த தேவன் உனக்கு அப்படிப்பட்ட ஞானத்தை கொடுப்பார் என்று நீங்கள் என்ன பண்ணணும்? பேசணும் பிள்ளைகள்கிட்ட நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அதுதான் பிள்ளை செய்யும் இல்லையா? அங்கே சொல்கிறார் பாருங்க, பேசி அவைகளை உன் கையில் என்னது, உன் கையின் மேலே என்னது அடையாளமாய் கட்டி கொள்வாயாக. எப்படிலாம் பாருங்க பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் நம்மலாம் பாருங்கள் வாட்ச் போடுறோம் அப்படிலாம் போடுறோம். அவங்க சிறுவர்கள் சொல்கிறாங்க, ஒரு சின்ன குட்டி பாக்ஸ் மாதிரி வச்சுருப்பாங்களாம், இவ்வளோ தான் இருக்கும். இந்த பாக்ஸ் மாதிரி எப்படி இப்போ நம்ம வாட்ச் போடுறோம்ல, அது மாதிரி ஒரு சின்ன வார்மாய் போட்டு அந்த பாக்ஸை வந்து என்ன பண்ணுவாங்களா, இங்கே கட்டிடுவாங்க. அதுக்குள்ளே 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்குமா பாருங்கள், குட்டியில் அப்படி எழுதிருக்குமாங்க, உள்ளே வச்சுருப்பாங்களாம். உள்ளே வச்சு எப்போல்லாம் அவனுக்கு தேவை திறந்து பார்த்துக்கோனா பாருங்கள், அந்த பாக்ஸை பார்ப்பானா, உள்ளே பார்த்தா வசனம் இருக்கும். அப்போ அவர் சொல்கிறாரு, அவைகளை என்னது உண்டே, அவைகளை உன் கையின் மேலே அடையாளமாய் கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே என்னது ஞாபகக்கூறியாக இருக்க கடவுது. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த சௌகரியெல்லாம் அந்த கல்யாணம் தப்பை தான் பார்த்துருக்கேன். யார் ரோட்டில் அப்படி போட்ட மாதிரி தெரில, இந்த அப்படி ஒரு நடுவில் ஒன்று தொங்குதில்ல சௌகரியெல்லாம், அது என்ன அதுக்கு பேர் எனக்கு கொஞ்சம் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்களேன். நெத்தி சூடி, கரெக்ட், ஓகே. அந்த நெத்தி சூடி மாதிரி ஒன்று இங்கே போட்டுக்குவாங்களாம். யார் போடுறது? இஸ்ரவேல் ஜனங்கள் போட்டுக்குவாங்களாம். அது ஆணோ பொண்ணோ இங்கே தொங்குது இந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் ஏன் அவர் போட சொல்கிறார் அப்படின்னா, நீ ஒருவேளை இந்த வசனத்தை மறந்துட்டீங்கன்னா என்ன பண்ணலாம், டக்குன்னு அங்கேருந்து எடுத்து நீ பார்த்துக்கலாம், அந்த வசனத்தை அங்கேருந்து நீ பார்த்துக்கலாம். ஏன்னா அந்த வசனம் வந்து எவ்வளவு உன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கின்ற அந்த வசனம் சொல்லிட்டு இருக்கு, அதை நீ பார்க்கணும். அடுத்து இன்னும் வராரு சொல்றாரு பாருங்க. அப்போ அவைகளை பாருங்க, அவைகள் உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக்கொள்வாயாக, அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபகக்குறியாக இருக்க கடவுது, அவைகளை உன் வீட்டு என்னது நிலை 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 நிலைகளிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக. எதுக்கு அந்த வீட்டில் வந்து இப்படி போடு கிடலாம் போடுறோம்ல நம்ம, உன் வீட்டில் நீ என்ன பண்ணு, வரிசையாக நீ என்ன போடு, வசனத்தை எழுதி போட்டுடுறாரு. வசனத்தை நீ என்ன பண்ணு, எழுதி போடு. வசனத்தை நீ எழுதி போடும்போது நீ இங்கே திரும்பும் போதும் அங்கே திரும்பும் போதும் பார்க்கும்போது அங்கே என்ன தான் தெரியுது, வசனம் தான் தெரியுது. அப்போ வசனத்தை பார்க்க பார்க்க உனக்கு என்ன ஆயிரும், அந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் பேசுகிறார். பேசுறது மட்டும் இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, நல்லா கவனிங்க. அந்த வசனத்தை ஒரு பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்க இருக்க அதனுடைய மனது மாறும், அதுக்கு விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். கர்த்தர் என் வாழ்க்கையில் இந்த வசனத்தை நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை, ஒரு உறுதி, ஒரு விசுவாசம் ஏற்படும். கர்த்தர் அந்த வசனத்தின் மூலமாக பேசுவார். இன்னைக்கு இல்லைங்க, பல 100 வருஷத்துக்கு முன்னால் கர்த்தர் செஞ்சு வச்சிருக்காரு. அப்போ எதுக்கு இந்த வசனத்தெல்லாம் போடுறோம் அப்படின்னா, வசனம் அங்கங்கே மாட்டி இருக்குது. எதுக்கு அதை பார்க்கும்போதே உனக்கு தெரியும், என் கர்த்தர் இதை செய்வார். எங்களுடைய ரூம்லலாம் பார்த்தீங்கன்னா தான் மாட்டி வச்சுருக்கோம். வசனத்தெல்லாம் என்ன பண்ணுறோம், மாட்டி வைக்கிறோம். காலண்டரில் கூட வசனத்தை ஏன் போடுறோம், அதுக்கு தான் போடுறோம். ஏன்னா அந்த வசனம் வந்து அவ்வளோ காரியங்களை செய்தால் சொல்கிறாரு, அவைகளை உன் வீட்டு நிலைக்காலிலும் உன் வாசலிலும் எழுதுவாயாக. அப்போ சொல்கிறார் பாருங்க, அது சொல்லும்போது 10ஆம் வசனத்தில், உன் தேவனாய கர்த்தர் கொடுப்பேன் என்று ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களாகிய உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே உன்னை பிரவேசிக்கும் போது நீ கட்டாத வசதியான பெரிய பட்டணங்களையும் சொல்கிறாரு. நீ இதெல்லாம் பண்ணும்போது நீ பெரிய பட்டணங்கள், வீடு, உனக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணார், வாக்கு பண்ண மாதிரி கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். உள்ள நாட்டுக்குள்ளே உள்ள என்ன போல, எரியோ அந்த கானானுக்குள்ளே போல. ஆனால் அதுக்கு முன்னாலே சொல்கிறாரு, இந்த வசனத்தெல்லாம் நீ என்ன பண்ணுங்க, எடுத்துக்கின்றார் சொல்லிட்டு சொல்கிறாரு. கடைசியாக நம்ம முடிச்சிருவோம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை வந்து திரும்ப 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 நீங்கள் பேசும்போது, நீங்கள் இதை பார்க்கும்போது, இதை கேட்கும்போது உங்களுக்குள்ள இன்னும் அதிகமான ஒரு பெரிய விசுவாசம் வரும். அதை எவ்வளவு பெரிய தவறான காரியங்களாக இருந்தால் கூட அதை மாற்றிடும். பாருங்கள், ஒரு முறை 1981ஆம் ஆண்டுகளில் ஒரு நடந்த சம்பவம். இன்னைக்கு கூட அவருடைய மகன் இருக்கிறாரு, ஜோயல் ஓஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய பிரசங்கியார். அவருடைய சபையில் அமெரிக்காவிலே கிட்டத்தட்ட ஒரு 25,000 பேருக்கு மேலே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு சபை. அவருடைய அப்பா ஜான் ஓஸ்டின், அவருடைய மகன் தான் பாருங்கள் இப்போது அந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். பெரிய ஒரு சபையின் போதகர் ஜோயல் ஓஸ்டின். நீங்கள் பாருங்கள், போனீங்கன்னா பார்க்கலாம். அவருடைய அம்மா ஜோயல் ஓஸ்டின், அவருடைய அம்மா இருக்காங்களா, அவங்க பேர் டோடி ஓஸ்டின். அந்த அம்மா
1981 அந்த அம்மாவுக்கு பாருங்கள் ஒரு மாதிரி கல்லீரல் புற்றுநோய் வந்துருச்சான். கல்லீரலில் ஒரு புற்றுநோய். ஆக்சுவலாக ஈரல் நீங்கள் வந்து புற்றுநோய் வந்தாவே அவங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி. அப்போது கல்லீரல் புற்றுநோயின்றது வந்து ரொம்ப மோசமான ஒரு வியாதி. உடனே ஒரு அவங்க இருந்தாங்கன்னா ஒரு 2-3 மாதம் தான் இருப்பாங்க, அது பிறகு அவங்க செத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு இது டாக்டர்ஸ் எல்லோரும் கொண்டு போனாங்களாம். டாக்டர்ஸை கூட்டு போனால் அங்கே பார்த்துங்க அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் இன்னும் ஒரு 2-3 மாதம் இருப்பீங்க உயிரோட, அதுக்கு வேலை இருக்க முடியாது. ஏன்னா இந்த புற்றுநோய் வந்து கல்லீரலில் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு புற்றுநோய் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அப்போ சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே வந்தாங்களாம் பாருங்கள். வந்தோடனே சொந்தக்காரங்களுக்கு தான் தெரியுமில்ல, எவ்வளோ தான் மசாலத்தை கேட்டாலும் சில சொந்தக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தப்பாக சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, இருக்கிற வரைக்கும் இருங்க, கடவுளுடைய சமூகத்தில் நீங்கள் போய் சேர்ந்துருவீங்க. நம்ம ஊர் ஆளுகளுக்கு வந்து வாழ சொல்லி கொடுக்குறான்னு தெரியல, சாகருக்கு சூப்பராக ரூட்டு சொல்லி கொடுக்குறான். நீங்கள் பேசுகிற சில ஆளுலாம் பாருங்கள், இப்போ யாருக்காவது வியாதி வந்துருச்சு வச்சுங்க, அங்கே அது என்னது ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகின்னு சொல்லுவான் பாருங்கள். சும்மா ஒரு 100-200 ரூபாய்க்கு ஆப்பிள் பழத்தையும் ஆரஞ்சு பழத்தையும் வாங்கிட்டு கொண்டு போய் பார்ப்பான், கொண்டு போய் சொல்லுவான், வியாதியா என்ன வியாதி, அந்த வியாதியா இந்த வியாதியான்னு பேசிட்டு சொல்லுவான் பாருங்கள். ஆமாம் எங்கள் சொந்தக்காரர் கூட போன வட்டம் அப்படி தான் வந்துச்சு, பாவம் என்னத்தை சொல்ல போயிட்டார், இந்த வருஷம் இல்லை அப்படின்னா அவன் படுத்துருக்கவனுக்கு பக்குனும். அப்போ இந்த சகோரி பாருங்கள், அந்த அம்மா இருக்காங்களே அந்த டோலி ஓசின், அவங்க என்ன பண்ணாங்களாம், வீட்டுக்கு ஒரு ஆள்கிட்ட சொன்னாங்களாம், இங்கே பாரு வரும்போது புற்றுநோயை பற்றி என்கிட்ட பேசக்கூடாது, யாரும் வாயை மூட்டிட்டு கம்முன்னு உட்காந்துடணும், வர்றையா வந்துட்டு என்னென்னு பார்த்துட்டு போயிடு, சும்மா வந்துட்டு என்கிட்ட வந்து. ஏன்னா பாருங்கள் அவங்க வீட்டுக்காரர் அவர் ஜான் ஓஸ்டினுமே பெரிய ஒரு சபை, பெரிய போதகர் அவர், அந்த நாட்களையே பெரிய ஒரு சபையின் போதகர் அவர். இப்போ அவருடைய மகனும் ஜான் ஓஸ்டினும் பெரிய சபையை வச்சுருக்கிறார், பெரிய. நீங்கள் இப்போ இந்த டிவியில் இதில் நெட்டிலலாம் போட்டிங்கன்னா ஜான் ஓஸ்டின் பெரிய சபை. அப்போ அவங்க சொன்னாங்களாம், இதை பற்றி நீ என்கிட்ட பேசவே கூடாது, இதை பற்றி யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த அம்மா என்ன பண்ணாங்களாம், நான் கண்டிப்பாக நீடி ஆயிலோட இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா நிறைய வசனங்களை எடுத்தாங்களாம் பாருங்கள். நிறைய வசனங்களில் வந்து எடுத்துகிட்டு அப்படியே திரும்ப பாருங்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். சொல்கிறாங்களாம் பாருங்கள், அதில் சில வசனங்கள் வந்து சங்கீதம் 103:2-3 உன் அக்கிரமங்கள்லாம் அந்த வசனம் தான் நினைக்கிறேன். உன் அக்கிரமங்கள்லாம் மன்னித்து உன் நோயெல்லாம் குணமாக்கி உன்னை உன் பிரான் அழிவுக்கு விலக்கிமிட்டு கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டுகிறார், நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குறார். இப்படி நிறைய வசனங்களை வந்து சொன்னாங்களாம். சொல்லும்போது யாத்திராமம் 15:26 நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், இப்படிப்பட்ட வசனங்களை சொல்லும்போது சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம் பாருங்கள். அவங்க சொல்கிறாங்க, இப்போ கூட அந்த அம்மா இருக்கிறாங்களாம் பாருங்கள், கிட்டத்தட்ட 1981 சாக வேண்டிய அந்த அம்மா இன்றைக்கி அந்த அம்மா 93 வயசு வரைக்கும் இருக்கிறாங்க. எத்தனை வயசுங்க? 93 வயசுன்னா ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த வியாதினால் சாக வேண்டிய ஒரு அம்மா இன்றைக்கி அந்த வியாதியிலேருந்து முழுவதுமாய் சிரமப்பட்டு டாக்டர்ஸ் வந்து கேட்குறாங்களாம். அவங்க சர்ச்சுக்கே நிறைய டாக்டர்ஸ்லாம் வராங்க போல், செக் பண்ணுறாங்களாம் பாருங்கள். செக் பண்ண சொல்கிறாங்களாம், அந்த வியாதியினுடைய எந்த சிம்டம்ஸே கிடையாது. ஏன்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வந்து கேட்டு அதை நீங்கள் பேச என்ன ஆகுனா என்ன தெரியுமா, உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றிடும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய மனதும் அந்த வார்த்தையும் உங்களுடைய வாழ்க்கையை கட்டி எழுப்போம். அப்போ இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்கிறேன், உங்களை டவுன் பண்ணுற மாதிரி, உங்களை கீழே இழுத்து போடுற மாதிரி, உங்களுடைய சில காரியங்களை பேசுகிற அப்படிப்பட்ட வார்த்தையில் தூக்கி போட்டுட்டு உங்களுக்கு ஆசீர்வாதமான வார்த்தையில் நீங்கள் எடுங்க. எப்படி எடுங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பொருளாதார தேவை வருது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி கிறிஸ்துவுக்குள் குறையலாம் நிறைவாக்குவார், நான் செய்வதெல்லாம் வாய்க்கும். சிலரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, நீ எங்கே நல்லா இருக்க போறியா அப்படின்னு கூட கேட்டிருப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அவர் சொல்கிறாரு பாருங்க, நீ இப்பொழுது இருப்பதை பார்க்கல என்ன செய்வீங்க, 1000 மடங்கு பலுகி பெறுவீர்கள், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்ற வசனத்தை திரும்ப பேசி கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேங்க, உங்கள் வாழ்க்கை முழுசு அப்படி மாற ஆரம்பிக்கும். எங்கள் வீட்டில் பாருங்கள், இதே வேலை தான் செஞ்சுட்ருக்குறோம், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இந்த வேலை தான். வசனத்தை திரும்ப கேட்குறோம், உட்காந்து போட்டுட்டு இருக்கிறோம் பாருங்கள். உட்காந்து வசனத்தை கேட்டுகிட்டே இருக்கேன். காலையில் எந்திரிச்சா கேட்குறது, தூங்கும் போது நேற்று நைட்டு தூங்குறதுக்கு லேட் ஆச்சு. இப்போ உட்காந்துனா பாருங்கள், நிறைய அந்த ஆண்டோடைய பாடல்கள் போட்டிருக்காங்க பாருங்கள். உட்காந்து ஒரு மணி நேரம் கேட்டுட்டு இருந்தோம். திரும்ப அந்த ஆண்டோடைய காரியங்களை அப்படியே கேட்க விசுவாசத்தில் இன்னும் மேலே போயிட்டு இருப்போம். நீங்கள் பிரச்சனையுமே கேட்கக்கூடாது, அந்த பிரச்சனை இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நல்ல அந்த வசனத்தை கேளுங்க. கேட்கும் போது என்ன ஆகுன்னா அப்படியே பாருங்கள், அந்த வாயினால் அப்படியே பேசுறதுக்கு வந்துடும். ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, ஒரு பண தேவை வருது, ஏதோ சில பிரச்சனை வருதுன்னா உடனே உங்களுக்குள்ள என்ன தெரியுமா வரும், வார்த்தை வரும், வசனம் வரும். யாரோ உங்களை பற்றி நீங்கள் நல்லா இருக்க மாட்டேன்னு சொன்னால் நீங்கள் சொல்லுவீங்க, கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் இப்போ இருப்பபாய்கள் 1000 மடங்கு பலிவீரர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும், நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாக பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும். இப்படி பேசுவோம். இப்போ
நீங்கள் கேட்டு கேட்க கேட்க வேதத்தை படித்து வசனத்தை கேட்டு பேச பேச வாழ்க்கையை மாறிடும். இன்றைக்கி நம்ம என்ன முடிவெடுக்க போகிறோம்? ஆனால் யோசுவா காலேப் என்ன பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? பேசுகிறாங்க, நாம் போய் அந்த தேசத்தை என்ன பண்ணுவோம்? எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோம். சொல்லுங்கள், எளிதாய் சுதந்திரித்துக் கொள்வோம். சொல்கிறேன், கர்த்தர் நம்ம மேலே பிரியமாக இருந்தால் அதை நாம் எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம். எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் சொல்கிறேன். ரொம்ப அதை கர்த்தர் நமக்கு வாய்க்க பண்ணுவார்ன்றான். அதை செய்வார், அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவர் வாக்கு பண்ணியிருக்காரு, அவர் அந்த தேசத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அதை கண்டிப்பாக என் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார் என்பதை பாருங்கள். யோசுவாவும் காலேப் பேசுகிறாங்க. அவங்க போய் சேர்ந்தாங்க. 80 வயசில் காலேப் பேசுகிறான், எனக்கு எப்ரோன்ற ஒரு பகுதியை கொடுன்னு கேட்குறான். எப்ரோன் வந்து ஒரு மலைப்பாங்கான ஒரு இடம். மலையில் நீங்கள் 1 கிலோமீட்டர் ஏறினீங்கன்னாவே இழைச்சி போயிடும். அன்றைக்கி அது நான் ஒரு கொல்லிமலைக்கு காரில் போயிட்டு இருந்தோம். என்ன மாதிரி டேனிங் பாருங்கள். இந்தியாவில் ரொம்ப அபாகரமான அந்த கொல்லிமலை ஏரியா. இப்படி போய் நின்று கொஞ்ச நேரம் கழிச்சா வண்டி இப்படி டான் ஆக முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான ஒரு இதுன்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஆபத்தாக இருக்கக்கூடிய ஒரு மலைகளில் 2வது இடத்துல வந்து கொல்லிமலை தான் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா பயங்கர அபாரம் இதாக இருக்குது பாருங்கள். நீங்கள் அப்படி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வளைவுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி போய் அப்படி கட் பண்ணி இப்படி நின்று தான் வரணும். சில நேரங்களில் பஸ்ஸெலாம் வந்து அப்படி நிப்பாட்டி தான் வர்றான். அந்த மாதிரி இல்லையா? அந்த மாதிரி இடத்துல எனக்கு பார்க்கும்போது காலேப் பற்றி தான் நான் யோசித்தேன். இப்படி ஒரு இடத்த ஒருத்தன் கேட்குறானா எப்படி யோசித்து பாருங்கள். வயசு 80. எத்தனை வயசுங்க? நம்மளெல்லாம் சொல்லுவான் 80 வயசு தாத்தாக்கு இதெல்லாம் தேகான்னு கேட்டிருப்பான். ஆனால் இவர் சொல்கிறாரு 80 வயசில் கூட என்னது என் பலன் என்னது குறையலான்றான். எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் பார்த்தீங்களா? 80 வயசில் என் பலன் குறையல, இப்படிப்பட்ட அந்த எப்ரோன்ற தேசத்தை நான் சுதந்திரிக்க போகிறேன்னு சொல்லி யோசுவாட்ட சொல்கிறான். யோசுவா இங்கே பாருங்கள், அந்த எப்ரோன்ற அந்த தேசத்தை எனக்கு கொடுங்க, அதை நான் வச்சுக்கிறேன்றான். மலையான இடையா அதை ஜெயிக்கிறதுக்கான பலத்தை எனக்கு தேவன் கொடுத்துருக்கிறார். அதை தான் இன்னைக்கு நம்ம சொல்லணும். பாருங்கள், வயசாகி போச்சு. சிலரெல்லாம் சொல்லுவாங்க வயசாகி போச்சுல. இன்னைக்கு நான் சொல்கிறேன், இப்படிப்பட்ட வயசாகி போச்சுன்னெலாம் பேசக்கூடாது. யாராவது இங்கே வந்துட்டு எனக்கு வயசாகி போச்சு என்ன செய்கிறது, வயசாகி போச்சுன்னா சாக போகிறீங்களா? பேசக்கூடாது. மேலாமல் பார்த்துக்கோ. யாரும் வயசாகி போகிறத பற்றி எதுக்கு இவ்வளவு டீப்பாக போய் பேசுகிறேன்? என்ன வயசு? அவன் இப்போ தாங்க 60 வயசு. 60 வயசா? ரிட்டையர்ட் ஆகிட்டீங்களா? அவர் சொல்கிறாரு, உன் நாட்களுக்கு தக்கதாக என்னது உன் பலனும் இருக்கும். உன் நாட்களுக்கு தக்கதாக நீ இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ நீ நினைக்கிறியோ அவ்வளவு பலத்தை கடவுள் உனக்குள்ள வச்சிருக்கிறார். ஒன்றும் பயப்படாத. இன்னைக்கு வேலை செய்யக்கூடிய பலன் அதை பலனை கொடுப்பார். இந்த மாதிரி உங்களுடைய கணவர்கிட்ட மனைவிட்ட பேசி பாருங்க. நான் சொல்கிறேன், துள்ளிதி குதித்து அடுத்து வேலைக்கு போகாத கூட வேலைக்கு போயிடும். ஏதாவது சில விஷயங்களை செய்யலைன்னா அவங்க செய்தே ஆவாங்க. ஏன் நீங்கள் சகோதரிகளுக்கு நான் சொல்கிறேன் திட்டமாக, உங்களுடைய கணவரை பார்த்து அற்பமாக பேசுகிற நிப்பாட்டிடணும். வயசாகி போச்சுல, உன்னால் முடியாதில்லை அப்படிலாம் பேசக்கூடாது. செய்ய முடியும்னு பேசுங்க. முடியும் பேசி பாருங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுதிருப்போம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த நாட்களிலே வசனத்தை நாங்கள் தியானமாகும்படி, அதை பார்க்கும்படி, அதை கேட்கும்படி, அதை பேசும்படி ஆவியானவரே உதவி செய்வீராக. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்படி ஆண்டவரே ஒவ்வொருவரையும் நீர் உதவி செய்வீராக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, சகலரும் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் அவருடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த ஜனங்களை நீர் போய் வழி நடத்துவதற்காக கர்த்தாவே, மனாந்தர வாழ்க்கை முடிந்து மனிதர்களை தாண்டி காலனை சுதந்திரிக்கக்கூடிய இந்த காலத்துக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். இயேசு ராஜாவுக்கு ஜெய். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.